500 ஆளுங்க, ஆயுதங்க, கார், ட்ரக் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அமரனை இல்லைன்னு பண்ணிடலாம். 500 ஆளு, காரு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உரைச்சேன், ஒரே உரைச்சம் போடும். நான் சமாதானம் பேச பிரியப்படுறேன்னு போய் சொல்லு. அமரன் சொல்லு. சமாதானமா? எரிமலையோட உக்கரத்தை வெளி வெப்பத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். உள்ள போய் இறங்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓ, நான் பேசணும்னு சொல்லு. நீதான் அமரன் இல்ல? அமரன், மிஸ்டர் அமரன். 10 பேர்ல ஒருத்தன் புத்திசாலியாக முடியும், லட்சத்துல ஒருத்தன் மேதையாக முடியும், கோடியில ஒருத்தன் தான் தலைவனாக முடியும், கோடியில ஒருத்தன் தான் அவதாரமாக முடியும். அமரன் மனுஷன், ஆண்டவ பெருமாள் அவதாரம். வேண்டாம், என்கிட்ட வேண்டாம். அவதாரம்? ஒரு மனநோயாளியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. என்கிட்ட யாரும் இப்படி பேசினதில்லை. உன் மிருக பாஷை தெரியாத தப்பு. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே போறேன். தம்பி இப்படிவா. நான் பேசும்போது குறுக்க பேசலாமா? மரியாதை தெரியாம மன்னிச்சுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு சபநாகரிகம் மரியாதை எதுவுமே தெரியறதில்லை. நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். பெருமாள், நீ என் நேரத்தை வீணடிக்கிற. ஏன் என்னைய குறி வச்சிருக்க? உம்பரத்தை நிரூபிச்சிட்டேன். 1% சந்தேகம் இல்லாம நிரூபிச்சிட்டேன். என் பலம் ஊருக்கே தெரிஞ்சது. நாம 2 பேருமே மோதி அதுல யார் ஜெயிச்சாலும் இழப்பு 2 பேருக்குமே பயங்கரமா இருக்கும். தேவையா? இது தேவையா? சோ நம்ம 2 பேரும் ஒத்துப்போம். உன் பங்குக்கு வடக்கு பகுதி, பஜாரு, கிளப்பு, சாராய வியாபாரம் எல்லாத்தையும் எடுத்துக்க. ஒரு நாளைக்கு 2-3 ரூபா சேரும். மீதியை நான் எடுத்துக்கிறேன். கிழக்கு பகுதி, அதுலயும் உனக்கு பங்கு வேணும்னா உன் கொள்ளைய பங்கு போட நான் மோதல. பின்ன சமூக சேவையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு உன் ஆட்களால கொலை செய்யப்பட்ட ராஜவர்மா உன்னுடைய அழகான சரித்திரத்தை எழுதியிருந்தார் பெருமாள். நான் விறுவிறுப்பா இருந்ததா? திரும்ப கேட்கிறேன், என்னை மட்டும் ஏன் நீ வெறியோட குறி வச்சு அலையுற? 61 உன்ன மாதிரி ஒரு சாராய கும்பலையே நீ கொலை பண்ண, சரிதானே? அவன் பேர் சங்கிலி. 62 அக்ரஹாரத்துல உனக்கு எதிராக சாட்சி சொன்ன ஒரு அப்பாவி பிராமணனை கொன்ன.
அவன் மனைவியை கெடுத்த, அவன் 2 குழந்தைகளையும் சாகடிச்ச. புரோகிதர் பேர் நினைவில்லை, அவன் பொண்டாட்டி பேர் நினைவு இருக்கு. அளவும் 63ல ஒரு அரசியல்வாதிய எலெக்ஷன் மேடையிலேயே கொலை செஞ்ச. 64ல இன்னொரு அரசியல்வாதி மகனோட காலை வெட்டி அவனை எலெக்ஷன்ல நிக்க விடாம செஞ்ச. தம்பி, என் வயசு அனுபவத்துக்குலாம் நீ வரும்போது இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா தெரியும். இந்த சிப்பாயி போலீஸ் மாதிரி இது ஒரு டைப்பான போர். நான் நினைச்சதை விட நீ அருவருப்பானவன். என் வாரிசு மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 64ஆம் வருஷம் கடைசியில ஒரு டிஎஸ்பியையும் அவர் குடும்பத்தையும் அழிச்ச. உனக்கு நினைவு இருக்கா? எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டா இருக்க முடியும். நினைவு இருக்கா? எல்லாம் அல்பாயுசுங்க, பக்கம் பக்கம் போயிடுச்சுங்க. ஒரு குழந்தை கூட சுட்டேன். அந்த டிஎஸ்பி வந்து துரை துரை பாண்டி. நீ சுட்ட அந்த சின்ன பையனுக்கு, அந்த 3 வயசு பையனுக்கு அப்ப பேர் கிடையாது. இப்ப அவனுக்கு பேர் இருக்கு. அமரன். நீ சுட்ட குண்டு இன்னும் இங்க இருக்கு. இங்க ராஜவர்மாவோட டைரியை நான் படிக்கிற வரைக்கும் ஊர் பேர் தெரியாது, அப்பம் பேர் தெரியாது. ஆனா அதுன்னு என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பெத்தவங்களை எனக்கு அடையாளம் காட்டினத நீ சுட்ட தோட்டா. நான் ஏதோ மறதியில சொல்லிட்டேன். இந்த டிஎஸ்பி யாருன்னு தெரியாது. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். நம்ம சமரசம். உன் சாவு தான் எனக்கு சமரசம். நான் உன்னை அழிக்க வந்த ஆயுதம். மிஸ்டர் பெருமாள், உன் முடிவு ஆரம்பமாயிடுச்சு. என்னப்பா ஆச்சு? அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அமரன் எங்க? என்னம்மா பாத்து பக்கம் ஏய் சொல்லு, எங்க? அன்னைக்கு உன்னோட ரோதனையா போச்சா? போமா தாண்டா. அம்மா, ஆ, 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 ஆ. தெரியாது சார். Baba, black ship, heavy any hull. SR, ஆஹா, குட்டி பையன், Daddy. என்ன பண்றீங்க? ஐயோ, இதெல்லாம் வேண்டாம். இது பொம்பளை பசங்க விளையாடுறது. உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாருங்க. இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க. கன், மிஷின் கன் எல்லாம். இது என்ன தெரியுமா? இதுக்கு பேரு மிஷின் கன். இதை இப்படி பிடிச்சு அவ்வளவுதான். ஒரே வாட்டி 10 பேர் காலி. இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க. இதுக்கு பேரு கத்தி. இதை இப்படி பிடிச்சு எங்க பயந்துட்டீங்களா? இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு இருக்கு. இதுக்கு பேரு டேங்க். இதுக்குள்ள உட்கார்ந்து இந்த பட்டனை இப்படி பிரஸ் பண்ணும். எதிர்க்க எல்லாமே போயாச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்னு இருக்கு, அது பாருங்க. ஸ்பெஷல் ஸ்பெஷல். இந்த பிளேன் இல்ல, இதுக்குள்ள உட்கார்ந்து சிவகாமி, என்னாச்சு உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். உங்களால மாற முடியாது. देखो बच्चों को क्या लिया आप? கத்தி, துப்பாக்கி, டேங்க் பாம். இந்த வயசுலயே அவனுக்கு கொலை உரிச்சு கொடுக்குறீங்க. சிவகாமி, இதெல்லாம் வெறும் விளையாட்டு சாமா. எல்லாரும் வாங்கி கொடுக்கறது. உங்க கண்ணு
ஹீரோ இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிவகாமி குழந்தை பார்த்துட்டு இருக்கான். இது எங்க போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா ஆண்டவ பெருமாள் கொன்னதால நீங்க அவரை கொல்ல போறீங்க. இதான உங்க வாதம்? அச்சமே போச்சுதேயோ. ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து வந்தா அப்ப உங்க பையனும் உங்கள மாதிரியே பழி கொலைன்னு வாழ்க்கை முழுவதும் தெரியணுமா? ஏ எங்க அப்பாவை கூட தான் ஆண்டவ பெருமாள் நடுத்தரில் சாகடிச்சாரு. அதுக்காக நானும் பழின்னு மாறிட்டு இருக்கீங்க. நீங்க மிருகம். உங்க பழிவேறு எங்களை காப்பாத்த போறது இல்ல. நீங்க அழிவை தேடுறீங்க. இல்ல, 3 வயசுல என் உடம்புல குண்டு பாய்ச்சப்ப என்ன காப்பாத்துனது நான் வாழணுங்கிற வெறி. பேரில்லாத அனாதையா தெருவா என்ன அடிச்சு உதச்சு பிச்சை எடுக்க வச்சப்ப எதிர்த்துடுனது நான் வாழணுங்கிற வெறி. உங்க அப்பா எழுதி வச்சதை நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் எல்லாரும் வாழணுங்கிற வெறி. பழிவேறி இல்ல. அப்ப உங்க முடிவு? வாழணுங்கிற முடிவு. ஆனா அதுல ஆண்டவ பெருமாளோட அழிவு ஆரம்பமாகுது. இன்னும் நேரடியா எனக்கு நீங்க பதில் சொல்லல. சிவகாமி, இந்த கத்தி, துப்பாக்கி, டேங்க் மாதிரி நாமெல்லாம் ஒரு கருவி, பொம்மைங்க, விதியோட விளையாட்டு பொம்மைங்க. நான் ஆண்டவ பெருமாளை அழிக்க வந்த கருவி. இதை யாராலும் மாத்த முடியாது. சரி, உன் திருப்திக்கு நான் சொல்றேன். முத அடி என்னுடையதா இருக்காது. நானா தாக்கவோ அழிக்கவோ மாட்டேன். இது சத்தியம். பாஷா, முதல் தடவையா சொல்றேன், அமரன் என் எதிரி, என்னோட பலசாலி. அவன் ஏற்கனவே கத்தி வீசிட்டான். அது எந்த நேரத்தில் எந்த திசையில் என் மேலே பாயும்னு எனக்கே தெரியாது. அதனால அவனை தீர்த்து கட்டணும். 5 வருஷ சர்வீஸ்ல 14 பேரை தீர்த்திருக்கேன். ஆரம்பத்துல 4 பேருக்கு கத்தி குத்து, 7 பேருக்கு துப்பாக்கி, 3 பேருக்கு வெடிகுண்டு. அதனால இனிமே நான் தான் உங்க பாடி கார்டு. அது சரி, இப்ப எப்படி? வேலையை 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். ஜிடிஆரை முடிக்க வேண்டிய வேலை அத்தனையும் ரெடி. நாயக் என் பார்ட்னர். இன்னும் 4 பேரோட அமரன் வழக்கமா வர்ற இடத்துல அவனை மடக்கி இதால சல்லடி ஆக்கிடுவாங்க. பிழைக்க சான்ஸ் இருக்கா? பஸ் ஆயிடுவா. எனக்கு தெரிய வேண்டியது அமரனோட. வழக்கமா போயிட்டு வர இடம் NH7 நியூ டோல்கேட். கார் நம்பர் TNT 477. அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இங்கே நிக்கணும், எங்கேயும் போக கூடாது. எனக்கு
சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே சங்கு நிற தாமரை போல் மின்ன வந்த பூமகனே வில்லேந்தும் வீரனாக வாழ பிறந்த விஜயனே செங்கமலச்சிரிப்பில் என் பூமி சாமி இருக்குமே பல நூறு யானை சேனையோடு ஆள பிறந்த செல்வனே சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே
என் குழந்தை என் குழந்தைய நீ கொண்டு இருக்க கூடாது ஆண்டவ பெருமாள். என் குழந்தைய நீ கொண்டு இருக்க கூடாது ஆண்டவ பெருமாள். என் குழந்தைய நீ கொண்டு இருக்க கூடாது ஆண்டவ பெருமாள். என் குழந்தைய நீ கொண்டு இருக்க கூடாது.